வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல்லோட 39th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ்க்கான ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்படி ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட சொன்னீங்க. ஸோ நியூ வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ட்ரீம் 11 குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, குரூப்பில் ஜாயின் பண்ணால் எப்படி ப்ரைவேட் கான்டெஸ்ட்டுக்கான லிங்கை பார்க்குறது, அண்ட் தென் உங்களோட மேட்ச் பேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டெஸ்ட் பேஜ்லேயே எப்படி ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அபவுட் ப்ரைவேட் கான்டெஸ்ட் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ப்ரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். எஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீமை பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச்க்கும் வந்து 6 டீம்ஸ்க்கான ஐடியாஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ஐடியாவை உங்களோட பாணியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் டீமுக்கான ஐடியா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பேட்டிங் ஃபேவரான ஒரு டீமாகவும் ஒரு பேலன்ஸ்டு டீமாகவும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு டீமை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் டீமுக்கான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவுலிங் ஃபேவரான டீம். ஸோ 2 சைடும் பவுலிங் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய விக்கெட்ஸ் விழும், மோர் தென் 15 விக்கெட்ஸ் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் யாரெல்லாம் வந்து விக்கெட்ஸ் போக போக சஸ்டைன் பண்ணுவாங்களோ அந்த 4 பிளேயரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இந்த 4 பேரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு கிராண்ட் லீக்கான ஒரு ரிஸ்க்கான ஒரு டீமை நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ நாட் ஒன்லி இன் திஸ் ஃபார்மட், நிறைய ஐடியாஸில் நீங்கள் கிராண்ட் லீக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிஸ்கி டீம், தட் இஸ் ஃபார் ஒன்லி கிராண்ட் லீக். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் விளையாடல அப்படின்னா இந்த டீமை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டிசைன், அதாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டீம் விசஸ் வீக் டீம். ஸ்ட்ராங் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி, வீக் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த பர்டிகுலர் டீம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் தேர்ட் டீமுக்கு இந்த மாதிரி ஐடியாவில் கிரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபோர்த் டீமில் தேர்ட் டீமுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஸ்ட்ராங் டீம் விசஸ் வீக் டீம் தான். பட் இதில் ஸ்ட்ராங் டீம் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆராகவும், வீக் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடியாகவும் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டீம். ஸோ இந்த ஐடியாவில் நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் யாரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை ஹெட் டு ஹெட் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேகேஆர்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும் அண்ட் தென் ஜிடிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கான டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் டீமோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபோர்த் டீமுக்கு என்ன ஐடியா சொன்னனோ அதோட இன்னொரு வெர்ஷன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த கான்டெஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கான்டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் டீம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டீமோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் டிடியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாகவும், கேகேஆர்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஐடியாஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ நான் கிராண்ட் லீக்குக்கும் வேணும் எனக்கு டீம் அப்படின்னா, இந்த 6 டீமையே கொஞ்சம் ரிஸ்க்காக நீங்கள் மாற்றி அந்த 6 டீமை 20 டீம்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் டீமை தவிர்த்து மற்ற 5 டீமை வச்சு 20 டீம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்லானே வந்து ஒரு ரிஸ்க்கான பிக் தான். ஸோ அதில் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுறோம், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கிராண்ட் லீக்கில் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா போட்ட அமௌண்ட்டாவது திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஒரு சில டீம் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் நீங்கள் வந்து ஒரு 4 டீம் வந்து ரிஸ்க்காக க்ரியேட் பண்ணுங்கள். மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேஃபான ஒரு பிக்கோட நீங்கள் ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேரலாக பப்ளிக் கான்டெஸ்ட்டில் ரிஸ்க்கான டீம்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அன்றைய டேவாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக லைக் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். இன்கேஸ் பப்ளிக் கான்டெஸ்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகலனாலும் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் தென் ட்ரீம் 11 டீம்ஸ்க்கான ஐடியாஸ் அண்ட் தென் ப்ரைவேட் கான்டெஸ்ட் அண்ட் தென் ட்ரீம் 11 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.